வெல்கம் டு தினு கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சாதம், வெரைட்டி ரைஸுக்கும் இந்த கிரேவி ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவி இது போல் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இது போல் நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கிரேவி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு தடவை நல்லா கழுகினா தான் இந்த சோயாவில் இருக்கிற வாசம் போகும். அதனால் ஒரு தடவை நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. இனி நம்ம சோயாவை கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சோயாவை நல்லா பிழிஞ்சு போட்டுக்குங்க. சோயாவை கொஞ்சம் வறுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் போய் நம்ம மசாலையை சேர்க்கும்போது அது மசாலையை நல்லா இழுத்துக்கும். அப்போ தான் அது நமக்கு மட்டன், சிக்கன் சாப்பிட்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதனால் சோயாவை நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போது கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்குங்க. கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட கலரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மில் மேக்கரை சேர்த்துக்கலாம். மில் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஒரு மசாலையை அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் தர்பூசணி விதையும் 3 முந்திரி பருப்பும் 2 டீஸ்பூன் தேங்காய் பவுடரும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காக தெரியும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம், அதாவது உலர்ந்த வெந்தயக்கீரை. இது நம்ம கிரேவிக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அருமையான சுவையான ஒரு மில் மேக்கர் கிரேவி ரெடி. இந்த கிரேவி இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் செய்வீங்க. அவ்வளவோ டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு, சாதம், வெரைட்டி ரைஸுக்கும் இது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெரைட்டி ரைஸோடு தான் இது சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை.